உயிர் தத்துவம். உயிர் தத்துவம். உனக்கு உயிர் ஓடுது இல்லை, அதான் முருகன் உன் உடலில். மூலாதாரத்தில் விநாயகர். பிள்ளையார் அத பிள்ளை ஆறு. பிள்ளை ஆறு ஆறு தானே, பிள்ளையார் தானே பேர் என்னது? பிள்ளையார் தானே. பிள்ளையார்னா என்ன அர்த்தம்? பிள்ளை ஆறு. இந்த ஆறு என்னன்னா கேது ராகு. என்னது? கேது ராகு. அது அம்பாலை பாதுகாத்து இருக்குது. மூலாதாரத்தில் அம்பாள் இருக்கிறான், தாய் இருக்கிறான், நாகம். அது வந்து அவளை பாதுகாக்குது. இந்த கிராமத்து பக்கம்லாம் போனால் முழு செலவு இருக்காது. அம்பாள் செலவு கழுத்து வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. ஆமாம், அந்த கழுத்து வரைக்கும் வச்சது மூஞ்சி தெரியாது, கண்ணு மட்டும் தெரியும். அப்போ அந்த பாம்பு மூடிக்கிட்டு. இந்த ராகு கேதுன்ற ஆறு பாம்பு தான் பிள்ளையார். பிள்ளை ஆறு. இந்த பிள்ளை ஆறு இருந்தது பிள்ளையாரு 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 பிள்ளையாருன்னு ஆகிப்போச்சு நாளடைவில். அதனால் பிள்ளையாரு இடுப்பில் இருக்கிறாரு. இப்போ நீ ஒரு மந்திரியை பார்க்கணும், நீ முதல்ல யாரை போய் பார்க்கணும்? யாரை போய் மந்திரியை பார்க்க முடியுமா? உருவானா முதல்ல உங்கள் கூட்டாண்டு இருக்கிற வட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும். அப்புறம் அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லுவார். மாவட்ட செயலாளர் மந்திரிக்கிட்ட இருக்கும்போது அப்படி தானே வெளியே நடைமுறை. நீ கடவுளை பார்க்கணுன்னா முதல்ல பிள்ளையார் இருக்கான்னு சொல்லணும். ஏன்னா பிள்ளையார் தான் என்ட்ரன்ஸ் கேட்டில் இருக்கிறாரு அவர். அதனால தான் எல்லா பூஜையிலும் முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணுறது. அந்த பிள்ளையார் பூஜையை பிள்ளையார் வழி விட்டால் தான் உனக்கு அம்பாலை பார்க்க முடியும். அம்பாலை பார்த்தீங்கன்னா தான் மகாவிஷ்ணுவை பார்க்க முடியும். ஏன்? மகாவிஷ்ணு அம்பாலாம் அக்கா தங்கச்சி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. வயிற்றுல ஒரு பட்டுங்கிறாரு, இடுப்பில் அண்டமாக உட்காந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போது இது அக்கா தங்கச்சி. உடனே இவர் போய் அண்ணன்கிட்ட சொல்லிடுவார், யாரை பார்க்க வந்துக்கிறாங்க ஐயாவை, நீ நானும் சேர்ந்து போய் சொல்லலாம் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரும் போனால் சிவம் மேலே உட்காந்துக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் ஐயா உன்னை பார்க்க ஒருத்தர் வந்துக்கிறார், வர சொல்ல அவர் தான் சீஃப் மினிஸ்டர். அப்போ அவரை போய் பார்க்கலாம். இவர் வழி விடலாம் இப்படியே திருப்பி நூடு போயிருக்கான். அதனால தான் பிள்ளையார் முதற் கடவுள். முதற் கடவுள்லாம் எல்லாத்துக்கும் முன்னே பிறந்த கடவுள் இவன் சொல்லி நீங்கள் ஏமாற்றிருக்கிறோம். முன்ன பிறந்த கடவுள் முதற் கடவுள்னா ஆரம்பத்தில் இருக்கிறவர் அவர் தான். அவரை தாண்டி தான் நீ மற்றதெல்லாம் பார்க்க முடியும். மாதா பிதா குரு தெய்வம்னு வச்சுக்கிறோம்ல. மாதா முதல்ல, அப்புறம் அடுத்தது பிதா, அடுத்தது அதை விட உயர்ந்த ஒரு குரு, அதுக்கு மேலே கடவுள்னு சொல்லி வச்சுக்கிறோம்ல. அதே தான் அது தத்துவம். புரிஞ்சுதா? ஏமா முருகருக்கு மட்டும் புரியலையே. இப்போ அம்பாள் இதெல்லாம் சொன்னீங்க. சரி, இது அங்கே உட்காந்துங்குது. முருகன்னா 6 ஸ்தானத்துக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல தான் ஸ்டாண்டர்ட் கடவுள் தான். திருமால் வயிற்றில் பட்டோர் தான். அம்பாள் மூலாதாரத்தில் உட்காந்தவங்க தான். அது கீழே பிள்ளையார் உட்காந்தவர் தான். சிவன் மேலே உட்காந்தவர் தான். தகப்பன் சாமின்னு ஒரு பேருக்கு தம்மா முருகனுக்கு. அது எப்படி தகப்பனுக்கு சாமி? உலகத்தையே படித்த சிவனுக்கு இவர் கடவுளுக்கு குரு எப்படி ஆக முடியும்? அவருக்கு தெரியாத மந்திரம். இது ஏன்னா அவர் கீழே உட்காந்துங்கிறாரு. யார்? அப்பா சிவம். புள்ள மேலே உட்காந்துங்கிறாரு. இது கதைக்கு. உண்மைக்கு பார்த்தீங்கன்னா காற்று மேலே போகுது. காற்று மேலே போகுது. மேலே போகிறது முருகன், கீழே உட்காந்துக்கிறது அப்ப. அதனால் இது குருநாதன், குரு கடவுள்னா. இது சுவாசம்தான் உடல் முழுக்க இயங்குது. இந்த சுவாசம் எங்கே இயங்கலையோ அங்கே பெராலிசிஸ்னு வந்துடும். கை செயல் வந்துடும், கால் செயல் வந்துடும். அப்போ இந்த காற்று தான் இயங்குது. அதுக்கு தான் சொன்னோம், சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியக்கு மிஞ்சிய கடவுள் இல்லைடான்னு. புரிஞ்சுதா? முருகனை பற்றி புரிஞ்சுதா? சந்தோஷத்தை. உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார், இல்லை ஒரு பாட்டுக்கு கிளாஸ் நடத்துகிறாரு. எது நடத்தினாலும் அவர் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார். இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம்.
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தாண்டி நீ வந்து ஞான பாதைக்கு வரப்போகிற, அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா, இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம். அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ. அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவ அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேள்றான்னா அவன் என்ன பண்ணுறான், போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது, இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன், இப்போ இங்கே என்ன பேசின்னுக்குறாங்க, அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க போகிறாங்க, புக்கு என் கையில் கொடுப்பாங்க, நீ படித்தா பயிர் வைக்கலாம், அதை வந்து இங்கே கேட்டுங்கிறேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம், நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல, அவனுக்கு கண்டதை கேட்குறான். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி கேட்குறான், என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க நான் போய் இட்டுன்னு வரட்ட வானா வாங்கன்னு கேட்குறான். அப்போ கோவம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார். ஏன் கோவப்படுறார்? ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அவன் கேட்ட கேள்வி தெரியல, அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க. வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறவனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்கிறேன்? கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம். இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோம், சாதாரணமாக பேசணுமுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம், நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம். ஆனால் ஒரு 2 பேரும் நண்பர்கள் தான், கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க, ஏன் அவர் இப்படி பேசினார், இப்படி பேச மாட்டார், ஏன் கோவப்பட்டார், அவர் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திக்குப்பீங்கன்றதுக்காக தான் நான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான், அது கூட மீதி பேர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்கக்கிட்ட மட்டும்தான் கோவப்படுவேனே தவிர எல்லாருக்கிட்டும் கோவப்படுறதில்ல. என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்கன்றாரு. அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறதில்ல. ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குருன்றவரே 4 பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும். யாரும் தேவையில்லை, நான் தான் குருன்னு உட்காந்துங்கிறவர், அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம். நான் அதை நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன, 4 பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், 4 பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும். அப்படின்னும் போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும். அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறேனே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது, எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன், நல்லவனா கெட்டவனா, இது மட்டும் நான் பார்ப்பேன். மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்குறதில்ல, ஏழை பணக்காரன்லாம் பார்க்குறது கிடையாது. அதனால் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, இருளவர் இருக்கிறாங்க இங்கே, 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறோம், அவங்க 3 மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குகிறாங்க. எனக்கு மனசு கேட்கல, நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏம்மா மணி 3 ஆச்சு, அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை, சாப்பாடு வாங்கின்னு போறியே, இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களை எத்தனை மணிக்கு போடுவீங்க? 1 மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே, சாப்பிடக்கூடாதான்னு. அதுக்கு அந்தம்மா ஒரு 3 பொம்பளைங்க அவங்க சொன்னாங்க, சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க, 3 மணிக்கு வந்து வாங்குறீங்களே, இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம். அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு? எங்கே நீ கடவுளை வழிபட்ட? வேற்றுமை வந்துடுச்சாங்க, அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது? கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது, வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. அதில் போய் நான் பணக்காரன், நீ ஏழை, நீ தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும்? இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா. அதை தான் செய்துன்னு இருக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். எல்லாருக்கும் வெளிக்கு சொல்லணும், அவன் புரியல மொட்டத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன். போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான், அவனுக்கு மனசை பற்றியே தெரியல, உன்னை ஆன்மாவை பற்றி பேசுகிறான், சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்கவே மாட்டேன்றான். கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான், என்ன கோழில் இருந்து முட்டை வந்த முட்டையிலேருந்து கோழி வந்தப்பாரு, பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டுன்னு. ஏன்னா இவன்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது, இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர, ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்கின்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும், காலம் முடிஞ்சிடும், உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும். அதை தான் நான் படித்து சொல்கிறது, இப்படி பண்ணாதீங்க, சந்தேகங்கள் கேட்கலாம், ஆனால் கண்டதை குப்பை கூலெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி தாம்மா போயின்னு இருக்குது. அப்போ உடம்புல சூடு இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் செயல் இருக்காது. அதானே கோமா ஸ்டேஜ், அதுதான் அதுவும். எவ்வளோ சிக்கல்கள்
ரொம்ப சிக்கலாக இருக்குல்ல. நம்ம எவ்வளோ பேசியிருப்போம், இதெல்லாம் புரிஞ்சுக்காதே பேசிக்கிறோம் மாதிரி எவ்வளோ நாளாக. ஆ மூளை செத்து போகாது, செயல் இழப்போம். ஏன்னா மனுஷனுக்கு மனம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு அடிச்சுப்பான். மனம் எங்கே இல்லை, மனம் மூளையில் ஒரு பகுதியில் இருக்குது. அது சொல்கிறபடி தான் இவனுக்கு உணர்வு ஏற்படும். அந்த மூளைக்கு செயல் போச்சுன்னா இவன் உடலுக்கு உணர்வு களை வெட்டினாலும் கையை வெட்டினாலும் தெரியாது. மனசு இங்கே இல்லை. இது புரியல ஜனத்துக்கு. மனசாட்சின்னு மனசு இங்கே இருக்குதுன்னு அடிச்சுக்கிறான். இங்கே இல்லை மனசு, மூளையில் இருக்குது மனசு. 9 கிரகம் இருக்கிற மாதிரி மூளையில் 9 ஸ்தானங்கள் இருக்குது. அந்த 9 ஸ்தானத்தில் ஞானிகள் அந்த காற்றை ஓட்டி அதை ஏற்க வச்சு அவன் கவி பாடணும். இப்போ நீங்கள் என்ன பாடியிருந்தீங்க? திருவாசகம் நீங்களே எழுதுனீங்க. யாரோ எழுதி வச்சதை படிச்சுன்னு இருக்கிறீங்க. இதில் என்ன புதுமை? ஒரு புதுமையே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த மூச்சை வந்து மேலே ஓட்டி அதில் அந்த இயக்கங்களை பண்ணதால் அந்த அறிவு ஆசு கவின்னு அறிவு. என்ன கவி? ஆசு கவி. அது தானாக கொட்டும். அப்படி கொட்டினதே அவருக்கு ஞான சம்பந்தம் இருக்கு, அப்பருக்கு, இவர் திருமூல இருக்கு, இது மணிவாசகர் இருக்கு, வள்ளலா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் அப்படி வந்தது. நமக்கு என்ன வந்தது? எதையுமே ஆடு மாடு மாதிரியே வாழ்ந்துக்கிறோம் இவ்வளோ காலம். ஏதோ பிறந்தோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், செத்து விட்டோம். என்னடா மனுஷன் நீ இன்னொரு ஜீவ மாதிரி நீ ஒரு ஜீவன். உனக்கு என்ன தனி சிறப்பு? நீ என்ன சாதிச்ச இந்த உலகத்தில்? நீ பிறந்து இன்னும் பயன் இந்த உலகத்துக்கு? இறைவன் உனக்கு இவ்வளோ கொடுத்துக்கிறானே, நீ ஏன் அதை புரிஞ்சுக்கல? என்னைக்கு இறைவனை நினைச்ச? இறைவன் உனக்குள்ள இல்லைன்னா நீ இல்லையே. நான் பெரிய பாடகன்ற, நான் பெரிய எழுத்தாளன்ற, நான் பெரிய பணக்காரன்ற, இதெல்லாம் எதுடா கொடுக்குது உனக்கு? உடல்ல உயிர் இல்லைன்னா இது எதுவுமே செய்வியா? ஆனா இவ்வளவோ செய்யறதுக்கு காரணமாகிற உயிரை நீ என்னைக்காவது ஒரு நாள் நினைச்சியா? அப்ப நீ மாந்தானா செத்தானாடா? சொல்லுங்க, பேசு சாமி. ஏம்பா உனக்கு இந்த இந்த கிரகம் வந்து இதுவாக இருக்குது, சரி தோஷமாக இருக்குது, சரி, நீ இந்த கோயிலுக்கு போ, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணு அப்படின்றாங்க. அது வந்து ஜனங்களை ஏமாத்துறதுக்கு தானே. அது ஜனங்க அவனை ஏமாத்திக்கிறாங்க. அவன் போல நான் ஏன் ஒன்று சொன்னான். யார் போனது? சொல்கிறாங்க. யார் போக சொன்னது? ஜோசிகாரன் கூப்பிட்டான உன்னை. ஜோசிக்காரன் உனக்கு பரிகாரம் சரியில்லை, உனக்கு டைம் சரியில்லை, வான்னு கூப்பிட்டான் ஜோசிக்காரன். நீ தானே போன. அப்போ அவன் சொல்லுவான்னா எவ்வளோ தொல்லை பொறுப்பான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபோனில் எனக்கு வரப்போ இதெல்லாம் பெங்களூர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். அவன் தம்பிக்கு பணம் கொடுத்துக்கிறான். இவனுக்கு கால் அடிப்பட்ட ஆப்ரேஷனும். அவன் பணம் கேட்டால் கொடுக்க மாட்டுறான். என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்குறான். வந்து மத்தியசம் பண்ணி விடுவா? அறிவு இருக்குன்னா மனுஷன் வந்தானே. இவன் யாரை எது கேட்கணும்னு தெரியல இவனுக்கு. அலையிறான் இவன். நான் சொன்னேன் போலீஸில் போய் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. தம்பி ஆச்சணும் துட்டு போன பொண்ணு விட்டு தம்பி தான் சாப்பிட்டா விட்றான்னா அதையும் விட மாட்டேன்றான். வெயிடாக போனேன். இதுலேருந்து கன்னடாவிலேருந்து ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணுறது 9 மணிக்கு. சாமி குண்டலி எப்படி கலக்கணும்? குண்டல் தான் கலப்பாங்க. இது ஒவ்வொருத்தன் எனக்கு ஒருத்தன் திருநெல்வேலியிலேருந்து ஃபோன் பண்ணுறான். ஒரு கடை வேலை வச்சுக்கிறான்னா வியாபாரம் சரியாக நடக்கலையா? எதிர்ந்து ஒருத்தன் முறைச்சி அவன் கடையை பார்க்குறான். இப்படி போன வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? சரி இது ஜனம் திருந்தாது, துட்டு வருத்தம் 50,000 எடுத்தா அவன் கடை வியாபாரம் ஓஹோன்னு பெரிய இதுவாக்கிடுவேன். அப்படி எடுத்தால் போட்டுருவான். நான் என்ன பண்ணேன்? இந்த பக்கமே திரும்பாதேன்றேன். அதனால் இப்படி எந்த மந்திரவாதியும் எந்த ஜோசியனும் எந்த சாமியாரும் நல்லவன் தான். மக்கள் போய் அவனை குட்டி சோறாக்கிடுறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் இவன் ஒத்துக்க மாட்டான்.
அவன் வீட்டில் வந்து கூப்பிட்டா அவன் தப்பு, நீ தான் அவனை தேடி போன. அப்போ எப்படி அவன் மேலே தப்பு வரும்? ஒரு வாட்டி வாங்கினானோ 2 வாட்டி வாங்கினானோ சும்மா தொல்லை கொடுத்தா வாங்க துட்டானே வரட்டணும், துட்டையும் வந்துச்சு கட்டு பேரையும் எடுத்துக்கணும். அப்படி போயிட்டு அதனால் நான் யாரையும் எந்த பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறதில்ல. ஏன்னா எந்த பரிகாரம் சாமி பேசிட்டா பரிகாரம் பண்ணால் சரி சாமி நீ அல்வா எடுத்து வந்து கொடுத்த, ஆப்பிள் எடுத்து வந்து கொடுத்த, நான் சாப்பிட்டேன் உன் பரிகாரம் உனக்கு சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவோம். அது பேசலை, சாப்பிடல, உனக்கு எப்படி சரி பண்ணணும்? எப்படி சரி பண்ணணும்? பகுத்தறிவுன்றீங்களா? எல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? பகுத்தறிவு எனக்கு 6 அறிவுன்றீங்க. ஏது உங்களுக்கு 6 அறிவு? 3 அறிவு. மற்ற ஜீவனுக்காவது 4 அறிவு இருக்குது. இந்த மனிதனுக்கு 3 அறிவு தான் இருக்குது. 6 அறிவு இருந்தோம் யாரோ மகானவன் இல்லையா? அவனுக்கு இருந்தது பகுத்தறிவு. நமக்கு பகுத்தறிவு கிடையாது. எது சரி எது தப்புன்னு சிந்திக்கவே தெரியல. அப்புறம் பகுத்தறிவை பற்றி பேசுகிறோம். சக்தியா போடணும். அம்மா வயிற்றுலேருந்து காற்று முட்டி 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 வெளியே வந்து சக்தியா போடணும். ஜீவனா வளர்ந்தான், மனமா வாழறான், குணமா போயிடுறான். அப்போ 3 அறிவு தான் இவனுக்கு. சக்தின்ற ஒரு அறிவு, ஜீவன்ற ஒரு அறிவு, மனம்ன்ற ஒரு அறிவு. 3 அறிவோட என் வாழ்க்கையை முடிஞ்சு போகுது. இவனுக்கு ஏது 6 அறிவு? கல்பனா சாவ்லான்னு ஒரு பொண்ணு போய் செத்து போச்சு இல்லை, ஃப்ளைட்டில் போய் விஞ்ஞானி. அது ஒன்று எங்கேயோ போச்சு, எங்கேயோ செத்து போச்சு. அடுப்பில் இன்னும் உழக்கரிச்சு வச்சு சோறாக்க தெரியல. அந்த பொம்பளை சொல்கிறோம், நாங்கள் பார்த்தியா பானம் பண்ணுறதுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல. அந்த ஒரு பொண்ணு போகிறதுக்கு ஊரில் இருக்கிற பொம்பளை எல்லாம் நாங்கள் அவங்கெல்லாம் போய் வந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம பேசிக்கிறோம். 6 அறிவு எவனோ ஒரு 6 அறிவு இருந்தது வச்சு. நமக்கு 3 அறிவு தான். சிந்திக்கணும். சிந்திக்கிறதுக்கு தான் மனுஷனை படிச்சிருக்கிறான் ஆண்டவன். பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாத்தையும் மறந்தது கடவுளை பற்றி மட்டும் பேசணும். அவன் தான் என் முழு மனுஷன். மீதி எல்லாம் பேசுகிற முழு மனுஷன் கிடையாது. ஆசையில் அலையிறான்னு அர்த்தம். சொல்லுங்க. இப்படி வாமா, கொஞ்சம் காது மட்டி வயசாகி போச்சுமா. 18 சித்தர்கள் சொல்றாங்களே, சரி. ஏன் 18 சித்தர்கள் தான் உருவாங்கினாங்களா? அதுக்கு மேல யாரும் இல்லை, ஆயிரக்கணக்கான சித்தர்கள். எந்த இதுலேயும் 18 18 18ன்னு போடுவோம். அதில் அகஸ்தியில் விட்டுருவான், ஒன்றில் திருமூலில் விட்டுருவான், ஒன்றில் காவப்புத்தொன்றை விட்டுருவான், இப்படி விட்டுடுவோம். 18ன்றது 18 தத்துவம். இந்த 18 தத்துவத்தை முதல்ல முடிச்சவங்க அந்த 18 பேர். 18 புராணம்னு வாங்க. மகாபாரதம் இருக்குல்ல, அது 18 புராணம். 18 நாள் நடந்தது அந்த சண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயப்பன் கோயிலில் 18 படின்னு வாங்க. அது என்ன 18 18 18 எல்லாத்திலையும் 18 18 தத்துவங்கள். அது 18 தத்துவம் என்னன்னா 4 வேதம். 4 வேதம்னா இஜிர் வேதம், ரிக்கு வேதம், சாம வேதம், அதர்ம வேதம். அது இல்லை 4 வேதம். இந்த 4 வேதத்தை முஸ்லீம் ஏற்றுப்பானே? முஸ்லீம் வேதத்தை நீ ஏற்றுப்பியா? மனுஷன் ஏற்றுனதெல்லாம் வேதம் இல்லை. இறைவன் எழுதின வேதம் 4. ஒன்று பூமி, இன்னொன்று சந்திரன், இன்னொன்று சூரியன், இன்னொன்று வெள்ளி. இது 4 வேதம். இது இறைவன் படைக்கப்பட்டது, மனிதனால் படைக்கப்பட்டது. மனிதனால் படைக்கப்பட்டதா சில காலங்களில் மாறி போய்கினே இருக்கும். இறைவனால் படைக்கப்பட்டது எந்த காலத்துலையும் அழியாது. அப்போ அழியாத வேதங்கள் 4. இது 4. மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூர்வம், அநாகதம், விசுத்தி. 6 குணங்கள். எத்தனை ஆச்சு? எத்தனைமாச்சு? 10 ஆச்சு. 8 குணம். காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், டம்பம், லோபம், பொறாமை அப்படின்னு 8 குணம். இது 8 சேர்த்தா எத்தனை ஆச்சு? 18க்குள்ளே தான் மனித வாழ்வு. அதுதான் 18 18 18. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையும் உலகத்தில் இந்த 18க்குள்ளே தான் வாழ முடியும். அதை தாண்டி ஒன்றுலையும் போக முடியாது. ஏன் இந்த 4 வேதம் என்ன? நீ வாழறது பூமியில் தான். இது பார்த்துட்டேன். சாயந்தரம் பார்த்தோன்னா சந்திரனை பார்த்துடுறேன், பகலில் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்துடுறேன், தூரம் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பார்த்துடுறேன். இந்த 4 கிரகத்தை தான் நீ இங்கேருந்து பார்க்க முடியும். மீதி புதனியோ வேழனையோ பார்க்க முடியாது, சனியை பார்க்க முடியாது. அதனால் இந்த 4 வேதம் மனுஷன் பூமியில் இருந்து பார்க்குறான். இது 4 வேதம் நிஜம். இந்த 4 வேதம் எல்லாம் உயிரினமே இல்லைங்க. அதனால் இந்த 18 தான் நிஜம். இந்த 18 தான் நடத்துது உலகத்தை. இந்த 18க்குள்ளே தான் மனுஷன் வாழறான். அதான் 18 18 18.
இந்த 18 விட்டுட்டா கடவுள், இந்த 18க்குள்ளே நிற்குனா மனுஷன். அப்போ இந்த 18 தாண்டவங்க அவங்க கடவுள் ஆனவங்க. அதனால் இந்த 18 அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. சபரிமலைக்கு போனால் மாலை போட்டுன்னு போனால் முதல்ல போனால் மணிகண்ட சாமின்றோம். 3ஆவது வருஷம் ஒன்றும் சொல்கிறாங்க. 4ஆவது வருஷம் கேட்டால் முதல் வருஷம் கன்னிசாமி, 3ஆவது வருஷம் மணிகண்ட சாமி, அது இன்னும் மணிகண்ட சாமி, முதல் வருஷம் கன்னிசாமி. அப்போ கன்னிசாமி போனால் ஒரு தென்னை மரம் ஒரு படியாடு. இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறான்? முட்டாள்தனமாக வச்சான், அறிவுபூர்வமாக வச்சான். இவன் போனால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றும் நீ இழந்துக்கணும் போனண்டா, அப்போ தான் கடவுளை பார்க்க முடியும்ட்டு. ஆனால் இவன் இறங்கின உடனே தண்ணி கட்டிக்கு போயிடுறான், இறங்கின உடனே பூஜை ரோட்டுக்கு போடுறான். அப்புறம் இவன் எங்கேருந்து 18 விடுறது? இந்த 18 கடந்தால் நீ ஞானி கடவுள். அதனால் அந்த 18 கடக்கணும். இந்த 18ஐயும் தாண்டிட்டின்னா நீ தான் இறைவன். அதுக்கு தான் இந்த 18 சித்தர், நவநீத சித்தர்னு பேர். நீ எங்கே உரிக்கிறது? மேலே துணியே உரிக்க முடியல உன்னால, உள்ளக்கிற தோலை எங்கே உரிக்க போகுது? அதெல்லாம் உரின்றாரு. இதெல்லாம் உரிச்சின்னா தாண்டா கருணக்கிழங்கு. கருணக்கிழங்குனா காரல் நெருப்பு, அது அதில் போனண்டா நீ இந்த மேலே இருக்கிற அங்கோஸ்தனையே உன்னால் விட முடியும். நீங்க தான் உடலை உரிக்கிறது. அந்த நிலைக்கெல்லாம் போனேன்னா உங்க எத்தனை பசங்க? ஆப்பா சரியா போச்சு, நீ உரிச்சிடுவேன். இதை கடைசாகத்துக்கு உங்களுக்கு கதை முடிஞ்சிடும் போது ஏமா? சந்தோஷம். அதான் இந்த வயசுக்கு ஒரு தேட்டரை போடுது. இது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஞானம்ன்றது 12 வருஷம் ஆகணும். கும்பாபிஷேகம் கோயிலுக்கு பண்ணுறோம் தெரியுமா? இதுதான் சாமிக்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அடையாளம் அது, நிஜம் அது இல்லை. நிஜம் மனுஷனுக்குள்ளே நடக்கணும் கும்பாபிஷேகம். மனுஷனுடைய உடல் தான் கும்பம். இதுக்கு அபிஷேகம் நடக்கணும். சிவபெருமான் தலையில் கங்கை ஊற்றுற மாதிரி இருக்கும் தெரியுமா? அது ஒரு தண்ணி ஊற்றும் தலையிலேருந்து. அது என்னன்னா அமுதம்னு பேர். அந்த அமுதம் உனக்கு பொழிஞ்சதுன்னா அதான் கும்பம். கும்பத்துக்கு அபிஷேகம். இது நடக்கணும்னா 12 வருஷம். இப்போ எங்கன்னா போனீங்கன்னா அங்கே போட்டு இருப்பாங்க அமுதம் ஸ்டோர், அமுதம் அங்காடி அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அங்கே போய் அமுதம் ஒரு பாட்டு கொடுக்கணும். கொடுப்பானா? பேர் போட்டு வச்சுக்கிறாங்க. பேர் போட்டுக்கிறானே சாமி. அமுதம் ஸ்டோர் தானே போட்டு. கோதுமை ஸ்டோர்னா கோதுமை கடை கொடுப்பான். சாராய கடை ஸ்டோர்னா சாராய கடை கொடுப்பான். அமுதம் ஸ்டோர்னா அமுதம் கொடுக்கணும்ல. ஏன் இல்லை? அமுதம்ன்றது வெளியே கிடையாது, மனுஷனுக்குள்ள இருக்குது. இந்த அமுதம் பொழிஞ்சா கும்பாபிஷேகம். இதனுடைய அடையாளம் தான் அங்கே பண்ணுறது. தலை தான் கோபுரம். அதுக்கு தான் கோபுரத்து மேலே போய் பண்ணுறது. இங்கே சாமி பண்ணல, கோபுரத்து மேலே பண்ணுறது அதுக்கு தான். இதெல்லாம் புரியாத எல்லாம் அடையாளமாக வெளியே வச்சாங்க. இவன் அதையே கொட்டின்னு சுற்றிக்கிறான், உள்ளே வரமாட்டேன்றான். இது நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்லை மதியாலைங்களாயா? விதியாலையும் இல்லை, மதியாலையும் இல்லை, உன் புலனால வருது. சொல்லு சொல்லுப்பா. நம்ம இந்த பாடம் பண்ணுறோம்னா ஐயா, இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா? கட்டுப்பாடாக வச்சுக்கணும். அதான் எப்படி? கண்டவங்கக்கிட்ட உறவாடக்கூடாது. சரிங்க ஐயா. ஒழுக்கமாக வாழணும். நான் உழைச்சி நான் சாப்பிடணும், அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன். என்னால் முடிஞ்சால் 10 பேருக்கு உதவி செய்வேன், என்னால் முடியலன்னா நான் யாருடைய உதவியிலையும் வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும். யாருடைய வாழ்வுலையும் நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும். தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மற்றவனுடைய உழைப்பிலையோ வாழறோம் மனிதனே கிடையாது, அது மிருகம். மனிதன்றவன் சுயமாக வாழறவன் தான் மனிதன். தான் உழைச்சி தான் வாழணும். தன்னால் முடிஞ்சால் பிறருக்கு கொடுக்கணும். முடியலையா யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும். அதான் வாழ்க்கை. இந்த ஆன்மீகத்து பயணத்துக்கு வரோன்னு நினைக்க விற்த்தையில தான் நிலைச்சு நிற்கும்னு நம்ம ஐயா சொல்லிக்கிறாரு ஸ்பீச்சில். இதற்கு என்ன காரணம் சாமி? இந்த விரத்தியில தான் இந்த பயணத்தை நம்மளால தொடர முடியும், அப்படி தான் இந்த ஆன்மீக பயணம் கண்டினியூ ஆகும் சொல்கிறாங்க.
இது சாதாரண நினைச்சவங்களாலும் போக முடியுமா? இதுதான் சாமி என்னோட கேள்வி. இதுக்கு வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். புரியுதா? அப்போ அடின்னா என்ன? யாரோ ஒருத்தர் வந்து கட்டையில் புழக்கிறதா அடி இல்லை. இறைவனுடைய திரு அடிக்கு இணையாக எந்த அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான். உண்மையான பொருள் இறைவனுடைய அந்த பாத கமலங்கள் மட்டும்தான், அந்த அடி மட்டும்தான் உதவுமே தவிர இந்த உலகத்தில் யாராலையும் உதவவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த பாதைக்கு வரணும்னாலே அடி கொடுப்பான், அடி விழும். சுகமாக இருக்கிறவனுக்கு சிந்திக்க வேண்டிய வேலை இல்லை. எனக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க, 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சுகம் இருக்குது. நான் எதுக்குங்க இறைவனை தேடணும்? எப்பவும் போல் பூஜை பண்ணுறேன், கோயில் குளம் போகிறேன், வேலைக்கு சாப்பிட்றேன், எனக்குன்னு தொழில் இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷனோட மனசோட இயல்பு. அப்போ சுகமாகிறவங்களால அவ்வளோ சீக்கிரம் இந்த பாதைக்கு வரவே முடியாது. அப்போ இந்த பாதையில் நம்மளை தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன வரும்? சோதனைகள் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். இறைவனுடைய பார்வை பட்டால் சோதனைகள் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அடி மேலே அடி விடும்போது தான் நமக்கு சிந்தனைகள் வரும். இவ்வளோ நாள் வாங்காத விஷயம்லாம் இப்போ நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு உதயமாகாத அந்த சிந்தனைகள்லாம் இப்போ உதயமாகும். அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன, இதுக்கு தீர்வு என்னன்னு அந்த தீர்வை தேடி நம்ம போகும்போது தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம கண்ணுக்கே வரும், நம்ம கருத்துக்கும் புரியும். புரியுதா? அப்போ சுகமாக இருக்கிற மனுஷனால் இறைவனை சிந்திக்கிறதுக்கு டைமே இருக்காது. அவங்க அலாரம் செட் பண்ண மாதிரி இந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சோன்னா இந்த வேலை அப்படின்னு அங்கே ஓடினே இருப்பாங்களே தவிர நின்று நிதானப்படுத்துறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துலையே கொரோனான்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு ஐயாவோட ஸ்பீச்சை போய் சேர்ந்துருக்காது. அது வரைக்கும் யாரோ ஒருத்தர் விரட்டினே வந்தால் எப்படி ஓடுவாங்களே மனுஷன், அதே மாதிரி காலையில் விடிஞ்சதுலேருந்து பொழுது போகிற வரைக்கும் ஓடிக்கினே இருந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையெல்லாம் பொய்ன்னு யார் நிரூபிச்சது? கொரோனா நிரூபிச்சது. அப்போ தான் மனுஷனுக்கு அந்த ஓட்டத்தெல்லாம் நிறுத்தி உட்காருப்பா, 1 மாதம் நமக்கு முழுசாக உட்கார வச்சிட்டாங்க. அப்போ இந்த உட்காரும் போது தான் கையில் துட்டும் இல்லை, வேலை என்ன ஆகும் தெரியல. நீ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகலனாலும் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணார்? பில் எடுத்து கொடுத்துருவாரு. என்னடா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்களே, இருக்கப்பட்டவன் நாம் தானே கொடுக்கணும், அவன் பில்லு தான் கொடுப்பானே தானே சோறை கொடுக்க மாட்டான், காசையும் கொடுக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் வேதனையை தூண்டுதில்ல. அப்போ இந்த வேதனையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது எதனா கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது ஐயாவுடைய சொல்லு ஒன்று ஒன்றா காதில் வந்து விழுது. ஆமாம் சாமி. அப்போது இந்த சோதனை கூட எதுக்கு? ஒரு மகன் இருக்கிறாரா, ஏன்னா கவனிக்காமல் சுற்றி நிற்கிறியா அப்படின்னு இறைவனுடைய கருணையின் மூலமா அன்றைக்கி எல்லாருக்கும் வந்து சேர்ந்ததோட விளைவு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அப்படியே விட்டுருந்தானா ஓடிக்கினே இருந்திருப்பாங்களே தவிர திரும்பி பார்க்கவே நேரம் இருந்திருக்காது. புரியுதா? அப்போ சோதனைகள் எல்லாமே ஒரு நாள் நம்மளை உயர்நிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது சாபம் இல்லை, வரம். அந்த வரத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியமும் தெம்பும் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன வேணா பண்ணுப்பா, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், மிச்சம் மீதி வைக்காத அப்படின்னு வரத்தை வாங்கிப்பாங்க. அந்த தைரியம் எல்லாருக்கும் வரணும். வந்ததுன்னா இதெல்லாம் சரியாக போகும். சரியா? நல்லது. மிக்க நன்றி சாமி. நன்றிப்பா. நன்றி.